தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். நீட் உடைய அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. நிறைய மாணவர்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க. இதில் வந்து சந்தேகங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நிறைய சந்தேகங்கள் மாணவர்களுக்கு வந்தாலுமே மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதுவும் குறிப்பாக வந்து நம்ம வந்து ஒரு அரசாங்க மருத்துவக் கல்லூரியில் சேரணும் அப்படின்னா நமக்கு எவ்வளவு மதிப்பெண் தேவைப்படும் அப்படின்ற விஷயம். கூடவே வந்து இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸில் எந்த தவறும் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நினைக்கிற கல்லூரிகள்லையோ நினைக்கிற எந்த பிரைவேட் காலேஜோ ஆர் கவர்மெண்ட் காலேஜோ எதுவாக இருந்தாலுமே நமக்கு ஈஸியாக வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வரும். அதே நேரத்தில் நமக்கு வந்து அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் இங்கே கரெக்ஷன் விண்டோ கொடுப்பாங்க, அதனால் நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்லாம் எதையுமே யோசிக்காமல் உங்களுடைய ப்ராசஸ் என்ன அப்படின்றத, என்ன சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொல்கிறாங்க, என்ன விஷயம் பண்ண சொல்கிறாங்களோ அதை நீங்கள் தெளிவாக பண்ணிடணும். இந்த டாக்குமெண்ட் அப்லோடுற விஷயம் நீங்கள் ப்ராசஸ் பண்ணுங்கள். எனக்கு டைம் இருக்குது, டைம் பண்ணி பொறுமையாக நீங்கள் பண்ணிங்கனாவே போதும், ஈஸியாக அப்லோட் ஆகும். சப்போஸ் நீங்கள் என்ன தான் பண்ணாலுமே அப்லோட் ஆகலை அப்படின்ற விஷயம் இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் ஷடவுன் பண்ணி வெளியே வந்துட்டு திருப்பி கொஞ்சம் நேரம் சென்று திருப்பி உள்ளே போனீங்கன்னா சரியாக போயிடும். ரைட்டுங்களா? இந்த விஷயங்களை நீங்கள் வந்து ஆதார் சென்டரில் போனால் கூட அவங்களே உங்களுக்கு அந்த ஐடியாவை நீங்கள் சொன்னீங்கன்னாவே தெரியும். சரி, இன்றைக்கான வீடியோவில் மெயினாக பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் காலேஜில் நமக்கு ஒரு சீட்டு கிடைக்கணும்னா நம்மளோட மதிப்பெண் எவ்வளவு தேவைப்படும் அப்படின்ற விஷயங்கள், கூடவே ஒரு 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 நல்ல ஒரு மருத்துவக் கல்லூரி தேர்ந்தெடுக்கணும், அல்ல ஒரு நல்ல ஒரு என்ஜினியரிங் காலேஜை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா எந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது. இப்போ வந்து ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நமக்கு 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது, ஒரு செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இதில் நீங்கள் சேரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அதில் தான் சேரத்துக்கு ஆசைப்படுவாங்க. காரணம் என்னென்னா நமக்கு ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்றது. அந்த ஃபீஸு கம்மியாக இருக்குது அப்படின்னா அப்போ மதிப்பெண் அப்படின்ற இந்த இடத்துல போட்டி வந்து அதிகமாகிடும். போட்டி அதிகமானவ மதிப்பெண் அப்படின்றதும் அதிகமாகும். இந்த கட் ஆஃப் அப்படின்றது உயரும். கட் ஆஃப் உயரும் அப்படின்னு சொன்னால் ஒரு அந்த கவர்மெண்ட் காலேஜ்லேயே நம்ம டாப் ப்ரையாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது எம்எம்சி, ஸ்டான்லி, கீழ்பாக், இந்த மாதிரி மதுரை மெடிக்கல் காலேஜ் இதெல்லாம் வந்து ஒரு டாப் மோஸ்ட் இருக்கிற மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த டாப் மோஸ்ட் மெடிக்கல் காலேஜில் போய் சீட்டு கிடைச்சனா நல்லது அப்படின்னா அதில் உங்களோட மதிப்பெண் உங்களுடைய கேட்டகரி பொறுத்து மாறுபடும். உங்களுடைய கேட்டகரி என்ன? இப்போ வந்து உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு பிசி கேட்டகரியாக இருக்கிறீங்க, அல்லது வந்து எம்பிசியாக இருக்கிறீங்க, பிசி முஸ்லீமாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட மதிப்பெண் அப்படின்றது குறைந்தது, நான் சொல்றது மிக குறைந்தது அப்படின்னா 580க்கு மேலே வரணும். ரொம்ப ரொம்ப கம்மியாக சொல்கிறேன், நான் சொல்கிறது ரொம்ப கம்மியாக தான் சொல்லிட்டு இருக்கேன். 580க்கு மேலே வரணும். அப்போ வந்து நான் வந்து பிசி கேட்டகரி சார், நான் எம்எம்சி எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன், அப்போ 580 எடுத்தால் போதுமானா நிச்சயமாக பத்தாது. நான் ஒரு ஆவரேஜாக நான் சொல்கிறது வந்து ஆவரேஜாக சொல்லிட்டு இருக்குது. குறைந்தபட்ச மதிப்பெண் அப்படின்றது 580 நீங்கள் கிராஸ் பண்ணீங்கன்னா தான் ஒரு கவர்மெண்ட் காலேஜை உங்களால் யோசிக்க முடியும் அப்படின்ற விஷயம். இல்லை நான் எம்எம்சியில் தான் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் 610, 620, 650 அந்த ரேஞ்சுக்கு போனீங்கன்னா தான் உங்களுக்கு எம்எம்சியை பற்றி யோசிக்க முடியும். அப்போ 720க்கு நீங்கள் 650 ப்ளஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா தான் உங்களோட மதிப்பெண் அப்போ உங்கள் அந்த நினைச்ச காலேஜில் உங்களால் சீட்டு கிடைக்க முடியும், அந்த டாப் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும். அப்போ நம்மளோட உழைப்பு அப்படின்றது இந்த இடத்துல எந்த அளவுக்கு தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கணும். அப்போ நம்ம வந்து ஒரு ஷார்ட்டாக இதை சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் உங்களுக்கு சீட்டு வேணும்னா குறைந்தபட்சம் 580 அப்படின்னா அதுக்கு மேலே எப்படி வேணால் இருக்கலாம். நீங்கள் 580க்கு கீழே 590க்கு கீழே மேக்ஸிமம் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் தான் கிடைக்குமே தவிர கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு கிடைக்குமான்றது கேள்விக்குறியா இருக்கு. அப்போது 580 அப்படின்னு நீங்கள் ஒரு குறைந்தபட்ச மதிப்பெண் 580 நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா அப்போ ஒரு ஒரு சப்ஜெக்ட்லேயும் நம்ம எவ்வளோ எடுக்கணுன்றதை நீங்கள் டெரைவ் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு இருக்கிற 4 சப்ஜெக்ட் பிரிக்கிறீங்க இல்லையா? ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி அண்ட் சுவாலஜி அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம். ஒரு ஒரு சப்ஜெக்ட்லையும் எவ்வளோ மார்க் எடுத்தால் இந்த 580 நம்மளால கிராஸ் பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் ஒரு கால்குலேஷனே போட்டு வைங்க. போட்டு வச்சுட்டு அதற்கு தகுந்த மாதிரி உங்களோட உழைப்பு போடுங்க. சரிங்களா? இது வந்து ஒரு விஷயம். அடுத்தது காலேஜை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா இதற்கு முன்னாடி படித்த மாணவர்கள் யாரையாவது மீட் பண்ணி இந்த காலேஜில் எஜுகேஷன் எப்படி இருக்கு, நமக்கு நல்லா சொல்லி கொடுக்குறாங்களா இல்லையா, ரெண்டாவது வந்து இன்டர்வியூஸ் கேம்பஸ் அப்படின்ற விஷயம். இப்போ இன்ஜினியரிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேம்பஸ் இன்டர்வியூலாம் வைப்பாங்க. ஸோ கேம்பஸில் வந்து நல்லா செலக்ட் ஆக முடியுமா, என்னென்ன கம்பெனிலாம் கேம்பஸில் வருது அப்படின்ற விஷயங்கள், எஜுகேஷன் எந்த அளவுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த காலேஜில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தெரிஞ்சுக்கணும். இது மெடிக்கல் காலேஜுக்குமே பொருந்தும். ஸோ அந்த காலேஜில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எந்த அளவுக்கு இருக்குது, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஃபேக்கல்ட்டிக்கு, அவங்க வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் உள்ளே இருக்குது, லேப்ல இருந்து மற்ற ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணு. மிக மிக முக்கியமாக எக்ஸ்பீரியன்ஸ் இருந்த மாணவர்களை, சீனியர் மாணவர்களை, அல்லது படித்து முடிச்சுட்டு இன்றைக்கி டாக்டராக இருக்கிறவரோ அல்லது படித்து முடிச்சுட்டு இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் முடிச்சு வெளியே வந்தவராக இருந்தாலுமே அவங்கள கேட்டு அவங்கள விசாரித்து
அந்த காலேஜ் நல்ல காலேஜா நீங்க தேர்ந்தெடுப்பது என்பது மிகச்சிறந்த ஒரு வழி. ஸோ இதையும் நீங்க ஃபாலோ பண்ணணும். அதே நேரத்தில ஒரு கவர்மெண்ட் காலேஜ், மெடிக்கல் காலேஜ்ல சேரணும்னா, இந்த அளவுக்கு மதிப்பெண் உங்களுக்கு தேவைப்படுன்ற விஷயங்கள நீங்க புரிஞ்சுகிட்டு, அதற்கு தகுந்த மாரி உங்களோட உழைப்ப நீங்க குடுத்தீங்கனாவே போதும். நிச்சயமா நல்ல ஒரு மதிப்பெண் உங்களால எடுக்க முடியும். இது ஒரு சாதாரண விஷயமா தெரியும். ஆனா, இத நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாவே, இம்ப்ரூவ்மென்ட் அப்படின்றது உங்களுக்கே தெரிய வரும். அப்ப 580க்கு மேல உங்களோட கட் ஆஃப் இருக்கணும் இருக்கிற மாரி பார்த்துக்கங்க மெடிக்கல் காலேஜ பொறுத்தவரைக்கும். நீங்க 7.5% ரிசர்வேஷன்க்குள்ள வரீங்கன்னா, உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. காரணம் என்னன்னா, ஃபீஸ்ன்றது எங்கேயுமே கிடையாது. பிரைவேட் மெடிக்கல் காலேஜா இருந்தாலும் சரி, கவர்ன்மென்ட் மெடிக்கல் காலேஜா இருந்தாலும் சரி, ஃபீஸ் அப்படின்றது கிடையவே கிடையாது. அப்ப 7.5ல நீங்க வந்து அங்கேயுமே வந்து நீங்க வந்து குறைந்தது ஒரு 480 கிராஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை, 450 கிராஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு. அத நீங்க புரிஞ்சுகிட்டு, அதற்கு தகுந்த மாரி உங்களுடைய உழைப்ப குடுங்க. நிச்சயமா வெற்றி என்பது வெகு தூரத்தில் இருக்காது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.